பாருங்க, வேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வந்து 10% வட்டி வீதம் வந்து 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினா அசலை காண்க அப்படின்னு இருக்காங்க. தனி வட்டினாவே நமக்கு ஃபார்முலா என்ன? P/N/R/100. ஸோ Pனா என்னது? பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் தொகை. அதனால குறிப்பிட்ட தொகை அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து பிரின்சிபல் அமௌண்ட்னே வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன? 2 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எவ்வளோ? 10%. ஸோ 10/100 ஈக்குவல் எஸ்ஐ தான் என்னது? அதாவது தனி வட்டி எவ்வளோ செலுத்துறாங்க? 750 வந்து செலுத்துறாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தேவைன்றதுனால 750 அப்படியே வச்சுக்கிட்டு இன்ட்டு, ஸோ இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வர்றதுனால என்னாகும்? கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து மேலே, மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே கீழே அப்படின்னு வருங்களா? 750 × 100/2 × 10 அப்படின்னு வருங்களா? ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டோம். 2 டேபிளால் போட்டோம் அப்படின்னா 2 1s 2, 5 2s are 10. ஸோ 750 × 5 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 0, 5 5s are 25, ரிமைனிங் 2, 7 5s are 35, 35 + 2 37. ஸோ அசல், அந்த குறிப்பிட்ட அசல்